அனைவருக்கும் வணக்கம். கேஃபிடே தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த ஒரு பதிவை நான் செஞ்சுட்டு இருக்கேன். சரி, நேரத்தை வீணாக்காம நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. நேரடியா விஷயத்துக்கே போகலாம். ரிச் அண்ட் இன்சூரன்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா பெரும் செல்வந்தர்கள் அதே போலவே காப்பீடை பற்றின ஒரு தகவலை நான் இங்க உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். நீண்ட நாட்கள் இதை பத்தின புரிதல் எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டு ஏன் பணக்காரங்க காப்பீடை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்ற கேள்விகள் எல்லாம் எனக்குள்ள இருந்தப்போ கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சு பாக்குறப்போ ஒரு 15 பாயிண்ட்ஸ் கிடைச்சிச்சு. அதை நம்ம பொதுமக்களுக்கு நம்ம தெரிவிச்சுக்கணும் அப்படின்ற நோக்கத்துல இந்த பதிவை நான் செஞ்சுட்டு இருக்கேன். முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரைவசி ஆஃப் ஃபைனான்சியல் ஸ்ட்ராட்டஜி. அதாவது பாத்தீங்கன்னா அனாவசியமா பாத்தீங்கன்னா ஒரு அட்டென்ஷன் கிராபிங் பண்றதுக்கோ அல்லது பாத்தீங்கன்னா ஒரு காப்பீடை அவங்க வாங்கிட்டாங்க, அந்த பெரும் செல்வந்தர் வாங்கிட்டாரு அல்லது பாத்தீங்கன்னா பணக்காரங்க வாங்கிட்டாங்கன்னதுமே ஏழை எளிய மக்களாகட்டும் நடுத்தர வர்க்க மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்களோ அதே நம்மளும் வாங்கணும்னு சொல்லி வாங்குவாங்க. இதனால அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலை போய் மாட்டிக்குவாங்க. ஏன்னா இவங்க வாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் ஆனது மிக அதிகமான பிரீமியம் செலுத்தக்கூடிய ஒரு ப்ராடக்டா இருக்கும். அது இவங்களுக்கு சூட்டபிளா இருக்காது. ஸோ அதனாலே என்ன பண்ணுவாங்க, இந்த காப்பீடை பத்தி பேசுறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க, மேக்சிமம் அவாய்ட் பண்ணுவாங்க பணக்காரங்க. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா டாக்ஸ் அண்ட் லீகல் சென்சிட்டிவிட்டி. அதாவது பாத்தீங்கன்னா வருமான வரி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. பணக்காரங்க கட்டுற வருமான வரிக்கும் நடுத்தர வர்க்கம் இருக்கக்கூடிய நபர்களோ அல்லது ஏழை எளிய மக்கள் கட்டக்கூடிய வரிக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. மேக்சிமம் இந்த காப்பீடுன்றது அவங்க டாக்ஸ் பிளானிங்குக்காக வரியை எந்த விதமான வரியும் இல்லாத மாதிரி ஆக்குறதுக்கு அந்த பினான்சியல் டூலா அந்த காப்பீடை பாக்குறாங்க. அதே போலவே ட்ரஸ்ட் நிறுவனங்கள் மூலமாக முதலீடு செய்யறதாகட்டும், எஸ்டேட் மேனேஜ்மெண்ட், அதாவது அடுத்த தலைமுறைக்கு அவங்களுடைய வாரிசுகளுக்கு எந்த விதமான பொருளாதார நெருக்கடி வரக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்துல காப்பீடு வாங்கி வச்சுக்கிறது. இந்த மாதிரியான தொலைநோக்கு பார்வையை கொண்டுதான் பாத்தீங்கன்னா அவங்க டாக்ஸ் அல்லது பாத்தீங்கன்னா வரி அல்லது லீகல்னு நம்மளுக்கு சொல்லி தெரியும் இல்லையா. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம லா என்ன சொல்லுதோ அதுக்கு ஏத்தபடியான முதலீடுகள் அவங்க செய்யறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். மூணாவது பாத்தீங்கன்னா பெரும் செல்வந்தர்கள் பணக்காரங்க டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ வச்சிருப்பாங்க. அதாவது அவங்க காப்பீடு வாங்குறது கூட ஒரு 2 காப்பீடுல மட்டும் அவங்க லிமிட்டடா இருக்க மாட்டாங்க. யூலிப் பிளான்ஸ் வாங்கியிருப்பாங்க, டர்ம் இன்சூரன்ஸ் வாங்கியிருப்பாங்க, எஸ்டேட் இன்சூரன்ஸ் வாங்கியிருப்பாங்க, வெளிநாட்டுல இருக்கக்கூடிய கம்பெனிகள்ல முதலீடு பண்ணக்கூடிய நிறுவனங்களுடைய இன்சூரன்சஸ் வாங்கியிருப்பாங்க. அதை குளோபல் ஃபண்ட் அப்படின்னு நம்ம சொல்றாங்க, அதுல முதலீடு செய்யறாங்க. அதே போலவே அவங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கி வச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் லைஃப் இன்சூரன்ஸ் வாங்கியிருப்பாங்க, என்டோமெண்ட் பிளான்ஸ் வாங்கி வச்சிருப்பாங்க, மணி பேக் பாலிசிஸை வாங்கி வச்சிருப்பாங்க. அவங்களுடைய தேவைகள் என்னென்ன இருக்கோ, அதாவது அவங்க மேக்சிமம் பிசினஸ் ஓரியன்டா இருக்கிறதுனால அவங்க பிசினஸுக்கு நிதி பற்றாக்குறை ஏற்படக்கூடாதுன்றதுனால இந்த மாதிரியான பாலிசிஸ்கள்ல முதலீடு செஞ்சு வச்சிருப்பாங்க. அவசரத்துக்கு அந்த பணத்தை வெளியெடுத்து பிசினஸ்ல தொடங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதுனால அவங்க இன்சூரன்ஸ்ல காப்பீடுகள்ல நிறைய முதலீடு செய்யறாங்க. நாலாவது ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஆஸ் வெல்த் டூல் நாட் அ ப்ராடக்ட். அதாவது ஒரு ப்ராடக்டா அவங்க கருத மாட்டாங்க. இன்சூரன்ஸ் காப்பீடை ஒரு செல்வத்தின் ஒரு டூலா, ஒரு கருவியா தான் அதை பாக்குறாங்க காப்பீடை. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா மேக்சிமம் இன்கம் ப்ரொடெக்ஷனுக்கு, பிசினஸ் ப்ரொடெக்ஷனுக்கு, வருமானத்தை ப்ரொடெக்ட் பண்ணணும். அதே போலவே குடும்பத்துக்கு எந்த விதமான ஆபத்து வரக்கூடாது. கடன் வாங்கி தொழில் செஞ்சுட்டு இருப்பாங்க. நாளைக்கு கடனுக்கு வட்டி கட்ட முடியல, ஏதோ அகாலிகமான இறந்து போயிட்டாங்க அப்படின்னா காப்பீட்டுல வரக்கூடிய பணம் என்ன இருக்கு, அது அந்த கடன் எல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கான ஒரு பிளானிங், இன்கம் ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அவங்க பயன்படுத்தி தான் காப்பீடெல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. இது பெரும்பாலான நபர்களுக்கு அவங்க சொல்ல மாட்டாங்க. அஞ்சாவது ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா செக்யூர்டு ரிஸ்க் அர்லி. என்ன பண்ணிடுவாங்க, இளம் வயதிலேயே பாத்தீங்கன்னா காப்பீடை வாங்கி வச்சிருவாங்க. அதன் வழியாக என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தை ப்ரொடெக்ட் பண்றாங்க, அவங்களுடைய தொழிலை ப்ரொடெக்ட் பண்றாங்க, ஒரு மன நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அவங்க லீட் பண்ணுவாங்க. மேக்சிமம் இதை பத்தி யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இன்கேஸ் அவங்க சொல்லிட்டாங்க நான் சீக்கிரமாவே இன்சூரன்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னா அது என்ன ஆகும் அப்படின்னா மத்தவங்களுக்கு அது எப்படி தோணுது அப்படின்னா இந்த நபர் எனக்கு அந்த காப்பீடை விற்க முன் வந்திருக்காங்க, செல் பண்ண வர்றாங்க அப்படின்றதுதான் அவங்க மனநிலை போய் தாக்கமா அது போய் இறங்கும். அப்படின்றதுனால பாத்தீங்கன்னா அவங்க யாருக்கிட்டவும் இதை பத்தியே பேசவே மாட்டாங்கன்ற ஒரு விஷயம். ஆறாவது என்னன்னா ஜெலசி அண்ட் கம்பேரிசன். ஒரு விதமான வைத்தறிச்சல், அதே போலவே ஒரு கம்பேரிசன் வந்துடும். அதனால அவங்க பேச மாட்டாங்க. நடுத்தர மக்கள் கிட்டவோ அல்லது சாமானியர்கள் கிட்டவோ பாத்தீங்கன்னா காப்பீடை பத்தி பேச மாட்டாங்க. ஏன்னா இதன் வழியாக என்ன ஆகும்னா ஒரு விதமான அவங்க மேல ஒரு அபிப்பிராயமே மாறி போயிடும் அப்படின்ற ஒரு நோக்கத்தினால அவங்க அதை பேச மாட்டாங்க. ஏழாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்கிங் பினான்சியல் ஹெல்ப். ஒருவேளை காப்பீடை வாங்கியிருக்க, இந்த மாதிரியான பல இதுல முதலீடுகள் நான் செஞ்சிருக்கேன், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிருக்கேன்றது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் அந்த நபர் கேட்கிறாங்களோ அவங்க அடிக்கடியா பணம் கேட்கறதுக்கான கடனா கொடுங்க, நாளைக்கு கொடுக்குறேன், நீ கொடுக்குறேன்னு இழுத்தடிச்சுட்டு அந்த மாதிரி ஏமாத்தக்கூடிய நபர்கள் இவங்களுக்கு
கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால பணத்தை பத்தி அதிகமா பேச மாட்டாங்க அப்படின்றது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அட்வைஸ், அதாவது எதுல முதலீடு செய்யணும், எந்த இன்சூரன்ஸை வாங்கணும்னு அடிக்கடி உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. இவங்க பிசினஸ் நோக்கி உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே பிசினஸ் ஓரியன்டா இருக்கிறதுனால பெரும் செல்வந்தர்களுக்கு ஒரு இடைஞ்சல் ஆகுது அப்படின்றதுனால இதை வந்து பேச மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம். 8வது என்னன்னு பாத்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் அண்ட் மைண்ட் செட் டிஃபரன்ஸ். அதாவது என்னன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் பூஸ்ட் ஆகும் இந்த காப்பீடுகளை வாங்கி வச்சதுனால. அதே போல ஒரு மைண்ட் செட் வந்து அவங்களுடைய மைண்ட் செட் எண்ணங்களே வேற விதமான எண்ணங்கள் இருக்கும். மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்டிங் மைண்ட் செட் வச்சிருப்பாங்க. ரிஸ்க் எந்த மாதிரி வந்து நம்ம டைவர்சிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட புரிதலா இருக்கும் உங்களுக்கு. அதே போலவே சொத்துக்கள் வந்து எப்படி காப்பாத்துக்கலாம் காப்பீடின் வழியாக ஒரு எஸ்டேட் பிளானிங் மூலமா அதை பத்தின ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கிறதுனால இது ஒரு சராசரி மனிதருக்கு ஒரு நபருக்கு வந்து சொல்லணும் அப்படின்றப்போ நிறைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுது, டைம் வேஸ்ட் ஆகுது. அதே போலவே அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டும் வந்து வேற மாதிரி இருக்கிறதுனால மேக்சிமம் இதை பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். 9வது ஒரு விஷயம் என்னன்னா சைலன்ஸ் ஓவர் ஷோ ஆஃப். பெண் செல்வந்தர்கள் எப்போ வந்து பாத்தீங்கன்னா தனக்கு தானே வந்து ப்ரொமோட் பண்ணிக்க மாட்டாங்க. வெல்தியா இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பணக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு லைஃப் ஸ்டைல லீட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா ட்ரூ வெல்த் ப்ரிஃபர்ஸ் குவைட் கான்ஃபிடன்ஸ் நாட் டிஸ்கஷன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா செல்வம் அப்படின்றது யாருக்கும் கண்ணில் தெரியாத ஒரு விஷயமா இருக்கும். அதனால அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைலண்டா தான் அது இருக்குமே வழிய வெளியில அது காமிச்சிக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் வந்து அவங்களுக்கு இருக்காது. 10வது ஒரு விஷயம் என்னன்னா டேபு அரௌண்ட் மணி அன்கம்ஃபர்டபுள் அண்ட் இன்னாஸ்பீஷியஸ். எங்களுடைய பாரத கலாச்சாரம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் பணத்தை பத்தி பேசாதீங்க எல்லார்கிட்டவும். அதை பத்தி பேசினாலே என்னமோ பெரிய ஒரு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க நடுத்தர மக்கள். அதனால அதை பத்தி அவங்க போக மாட்டாங்க. அதே போல இன்னாஸ்பீஷியஸா இருக்கு, ஏன்னா ஊருக்கண்ணெல்லாம் படும் பணத்தை பத்தி பேசினா அப்படின்றதுனால மேக்சிமம் அதை பத்தி ஒரு டிஸ்கஷனே இருக்காது பெரும் செல்வந்தர்கள் கிட்ட. 11வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாட் சவுண்டிங் லைக் அன் ஏஜென்ட்ஸ். அதாவது இவங்க நான் வந்து காப்பீடை வாங்கிட்டேன் அப்படின்னது மக்கள் மனதில் என்ன போகும், ஒருவேளை எதாவது ஏஜென்சி ஏதாவது எடுத்திருக்கிறானோ, ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்டா இருப்பானோ, இவனை நம்ம கிட்ட இன்சூரன்ஸ் விற்கிறான் அப்படின்னா இவனுக்கு ஏதாவது கமிஷன் போகுமோ அப்படின்ற மனநிலையில ஜனங்க யோசிக்கிறதுனால பெரும் செல்வந்தர்கள் அதை பண்ணவே மாட்டாங்க, பிரச்சாரம் செய்ய மாட்டாங்க இன்சூரன்ஸ் பத்தி. அழகா சைலண்டா காப்பீடை வாங்கி அவங்களுடைய ஃபேமிலியும் அவங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்குவாங்க அப்படின்ற ஒரு விஷயம். 12வது விஷயம் என்னன்னா சோஷியல் பர்செப்ஷன் ஆஃப் இன்சூரன்ஸ். அதாவது சமுதாயம் வந்து காப்பீடை எப்படி பாக்குதுன்னா ஒரு செலவு மாதிரி தான் பாக்குது. பணக்காரங்க அதை செலவு மாதிரி பார்க்க மாட்டாங்க. அது வந்து ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்கம்மை வந்து சேஃப் கீப் பண்றதுக்கான ஒரு கருவியா தான் அவங்க பாக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். அதே போல 13வது ஒரு விஷயம் லெட்ஸ் ரிசல்ட் ஸ்பீக். அதாவது பாத்தீங்கன்னா யாரே ஒரு பெரும் செல்வந்தர்களா இருந்தாலும் கூட அவங்களுடைய வார்த்தைகள் பேசாது, அவங்களுடைய லாபம் தான் பேசும், ரிட்டர்ன்ஸ் தான் பேசும். அதுதான் இங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ரிசல்ட் என்ன இருக்கோ அதுதான் வந்து பேசும் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த 16வது விஷயம் வெல்த் பில்டிங் இஸ் அ ஸ்லோ நாட் ஒன் டாக். அதாவது ஒரு வாட்டி நீங்க ஃபோன் பண்ணி அல்லது எங்கேயோ ஒரு மீட்ல ஒரு குரூப் டிஸ்கஷன்ல எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து நீங்க பேசிட்டு தான் செல்வத்தை அடையணும்ன்றது கிடையாது. ஏன்னா இது ரொம்ப செல்வம் அப்படின்றது ரொம்ப ஸ்லோவா நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ், ஒரு டிசிப்ளின்டான ஒரு ப்ராசஸ். அதுதான் இங்க சொல்றாங்க 15வது பாயிண்ட்ல டிசிப்ளின்டு ஜெர்னி அண்ட் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிசிப்ளின்டா ஒரு ஒழுக்கமா வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு முதலீடு செய்யணும் அப்படின்னா அது தானும் அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க. எங்கேயும் வந்து அதை அவாய்ட் பண்ண மாட்டாங்க அல்லது ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. இதன் வழியாக பவர் ஆஃப் காம்பவுண்டிங், அதாவது வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்டிங் உடைய பிரின்சிபல் வந்து அடாப்ட் பண்ணி பணம் வந்து இன்னும் பெருகிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு அதிகமா இருக்கிறதுனால. ஏன் அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிட்ட அந்த சுய ஒழுக்கம் இருக்கு. சுய ஒழுக்கத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த செல்வத்தை சேர்க்கணும் அப்படின்ற எண்ணமும் இருக்கு. குறுகிய காலகட்டத்துல எப்படி வந்து நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம், பிசினஸ் மைண்ட் செட் எல்லாமே இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பெரும் செல்வந்தர்கள் மேக்சிமம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த இன்கம்ஸ்ல ஒரு பொசிஷன் ஒரு வச்சுக்கிட்டு ஒரு போர்ஷன் வச்சுக்கிட்டு இன்னும் மிச்ச ஒரு போர்ஷனை வந்து பாத்தீங்கன்னா இந்த காப்பீடுகளை போடுறாங்க. இன்கேஸ் ஏதோ ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா கூட அந்த காப்பீடின் வழியாக பணத்தை எடுத்து பிசினஸுக்கோ பர்சனல் இதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால அவங்க அதை வந்து முதலீடு செய்யறாங்க இன்சூரன்ஸ்ல அப்படின்ற ஒரு விஷயம். இதனாலதான் பெரும் செல்வந்தர்கள் இன்சூரன்ஸ் பத்தி எங்கேயும் பேச மாட்டார்கள். இந்த ஒரு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. 15 பாயிண்ட்ஸ் இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணி பார்த்துக்கோங்க, ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரிதல் இருக்கும் அப்படின்னு சொல்லி மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சந்தேஷ். நன்றி, வணக்கம்.